ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க. உங்களோட பசங்களுக்கு நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி தரீங்க. உங்கள் பையனுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க. இப்போது அந்த பையன் மொபைல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த பையன் இப்போ மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அவன் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ அவன் ரொம்ப கொஞ்ச நாள் ஆகிடுச்சு, அவன் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அவன் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அவன் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறான். அப்போது நீங்கள் வந்து அந்த பையனை ஒரு நாள் திட்டிடுறீங்க. திட்டினதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், மொபைல் யூஸ் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிடுறான். ஓகே. ஸோ இப்போது இந்த வாக்கியத்தை கவனிங்க. இப்போ நீங்கள் சொல்வீங்க, அவன் மொபைல் யூஸ் பண்ணுறான் நிறுத்திட்டான் அப்படின்னு சொல்வீங்க. இப்போது 3 விதமாக அந்த வாக்கியம் இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னா, அவன் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பித்தான். 2வது என்ன அப்படின்னா, அவன் தொடர்ந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். 3வது என்ன அப்படின்னா, அவன் மொபைல் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டான். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணால், தொடர்ந்து யூஸ் பண்ணால், ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து 3 விதமாக இப்படி நம்ம சொல்லுவோம். ஒரு விஷயம் வந்து இப்போது இதை மொபைல் யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல், ஒருத்தர் ஒரு விஷயத்த ஆரம்பித்தாங்க, அப்புறம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வாக்கியத்தை அதிகமாக நம்ம இங்கிலீஷில் பேசும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒருத்தரை பற்றி நம்ம பேசும்போது. ஓகே. ஸோ இதுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தையை உபயோகிக்கிறது அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. இது இங்கிலீஷில் வந்து ஸ்டார்ட், கீப், ஸ்டாப், இந்த 3 வேர்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ இந்த 3 வேர்டை என்ன சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்ட் அப்படின்ற வேர்டு, ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே. அப்போ ஆரம்பிக்கும் பொழுது அதை எப்படி வந்து சொல்கிறது, இப்போது ஸ்டார்ட் கூட வேர்ப் இருக்கு இல்லையா, என்ன ஆக்ஷன் நம்ம செய்கிறோமோ அந்த வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஸ்டார்ட் verb plus ing. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வரும்போது அந்த வாக்கியத்தை எந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, someone begins doing something, யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டார்ட் ப்ளஸ் verb plus ing யூஸ் பண்ணுவோம். let's see some examples. ஸ்டார்ட் குக்கிங் அப்படின்னு இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஸ்டார்ட் அப்படின்ற வேர்டு வந்துருச்சு, verb plus ing, அப்போ குக்கோட ஐஎன்ஜி சேர்த்து குக்கிங் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ ஸ்டார்ட் குக்கிங் அப்படின்னா, ஸ்டார்ட் குக்கிங் அப்படின்றது காமனாக சொல்கிறது, யாரையும் மீன் பண்ணி நீ செய் நான் பண்ணேன், அவன் குக் பண்ணுறான், நீ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு யாரையும் மீன் பண்ணலை, காமனாக கமெண்ட் பண்ணுறோம், ஆர்டர் போடுறோம். ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் குக்கிங் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு காம்படிஷன் நடக்குது அப்படின்னா, குக்கிங் காம்படிஷன் நடக்குதுன்னா அப்படின்னா, இப்போ உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்ட் குக்கிங்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போது நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொல்லலாம், அம்மா டைம் ஆகிடுச்சு, பசிக்குது, குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ஸ்டார்ட் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சப்ஜெக்ட் எதுவும் இல்லாமல் டேரெக்டாக ஸ்டார்ட் குக்கிங் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. நீ ரொம்ப இங்கிலீஷ் தப்பாக பேசுகிற, முதல்ல இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டார்ட் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்ட் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ண, அதாவது இங்கிலீஷ் கற்றுக்கிறத ஆரம்பி அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டார்ட் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு அடுத்து சில சென்டென்ஸ் நாமளே வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஓகே, டன். ஸோ அடுத்தது பாருங்களேன், இப்போது இது வந்து வெறுமனே காமனாக ஒருத்தரை வந்து பொதுவாக சொல்லும்போது இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணு, குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த வெறுமனே ஸ்டார்ட் அதுக்கப்புறம் verb plus ing யூஸ் பண்ணுவோம். இதே இந்த ஸ்டார்ட் ப்ளஸ் verb plus ingக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் போடுறோம். ஓகே. ஸோ சப்ஜெக்ட் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஐ ஸ்டார்டட் லேர்னிங் இங்கிலீஷ். நான் ஒரு ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணேன். அந்த ஆஃபீஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோரும் இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நானும் இங்கிலீஷில் பேசணும் இல்லையா, அதனால் நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ ஸ்டார்டட் லேர்னிங் இங்கிலீஷ். இது என்னென்னா பாஸ்ட்டில் நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஸ்டார்டட் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஷீ ஸ்டார்டட் குக்கிங் டின்னர், அவள் டின்னர் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது ஷீ ஸ்டார்டட் குக்கிங் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அப்பா வந்துட்டு நான் போய் வெளியில் உங்களுக்கு ஃபுட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா அம்மா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மாம் ஸ்டார்டட் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். மாம் ஸ்டார்டட் குக்கிங் பிரியாணி, அம்மா பிரியாணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மாம் ஸ்டார்டட் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். இப்போ அடுத்த வேர்டு பாருங்கள், கீப் ப்ளஸ் verb plus ing. ஸோ கீப் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து என்னென்னா, ஒரு விஷயத்தை தொடர்ந்து கண்டினியூஸாக செய்யும் பொழுது அந்த இடத்துல நம்ம கீப் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம்.
டு டாக் அபவுட் சம்திங் தட் கண்டினியூஸ் ஆர் இஸ் டன் அகெயின் அண்ட் அகெயின். அதாவது அகெயின் அண்ட் அகெயின்னா என்ன, திரும்ப திரும்ப பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த இடத்துல அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தேவையில்லை. இந்த இடத்துல நம்ம கீப் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கீப் ஸ்மைலிங் அப்படின்னா சிரிச்சுட்டே இரு. இப்போது பர்த்டே அப்போது நம்ம விஷ் பண்ணும்போது சொல்லுவோம், நீ எப்போ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கீப் ஸ்மைலிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிரிச்சுக்கிட்டே இப்படி அப்படின்னு சொல்லும்போது கீப் ஸ்மைலிங் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீப் ட்ரையிங் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த இடத்துல அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கீப் ட்ரையிங் அப்படின்னு சொல்லலாம். கீப் ட்ரையிங், கீப் ப்ராக்டிஸிங் எவ்ரிடே. டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறத கண்டினியூ பண்ணு அப்படின்ற. அதாவது கீப் அப்படின்ற வேர்டுடைய தமிழ் அர்த்தம் என்னென்னா தொடர்ந்து செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம அது கீப் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த கீப் அப்படின்ற வேர்டோட குக்கிங் அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணுனா குக்கிங்கை தொடர்ந்துட்டே இரு. ஸ்மைலிங் அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணோன்னா சிரிச்சுக்கிட்டே இரு. கீப் ஸ்மைலிங். ஓகே, ஸோ கீப் ட்ரையிங் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது கீப் ட்ரையிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி, ஓகே. அப்போது இந்த வேர்ப் வந்து என்ன, கீப்ஸ் ஃபர்கெட்டிங் ஹர் கீஸ். அவளோட சாவியை வந்து அவள் மறக்கிறத தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கா, அவள் தொடர்ந்து அவளோட சாவியை மறந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது ஷீ கீப்ஸ் ஃபர்கெட்டிங் ஹர் கீஸ் அப்படின்னு சொல்லலாம். they keep asking the same question அப்படின்னா இந்த இடத்துல நான் எஸ் சேர்த்துருக்கேன், இங்கே நான் எஸ் சேர்க்கல. ஏன் நான் எஸ் சேர்க்கல அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் நம்ம இங்கே வேர்பு கூட எஸ்ஆர்எஸ் சேர்க்கணும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர்பு கூட எஸ்ஆர்எஸ் நம்ம சேர்க்க தேவையில்லை. இது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஓகே, அப்போது they keep asking the same question. அவர்கள் அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க they keep asking the same question அப்படின்னு சொல்லும்போது அதே கேள்வியை திரும்ப மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது they keep asking the same question அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல அகெயின் அண்ட் அகெயின் யூஸ் பண்ணுற நெசசரி இல்லை. ஏன்னா கீப் அப்படின்னாலே என்ன அர்த்தம், டு கண்டினியூ சம்திங், ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறது, தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறது. அதனால தான் அந்த இடத்துல நம்ம கீப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, கீப் யூஸ் பண்ணால் இந்த இடத்துல அகெயின் அண்ட் அகெயின் யூஸ் பண்ண தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், ஸ்டாப் எங்கே, ஸ்டாப் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா someone quits or ends an activity. ஒரு விஷயத்த செஞ்சிட்ருக்கோம், ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த குவிட் அப்படின்ற வேர்டு இருக்குல்ல, குவிட்னா அந்த விஷயத்தை விட்டு விலகிறது, விட்டு போகிறது. ஓகே, ஸோ அந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணிக்கிறது, முடிச்சுக்கிறது. ஓகே, அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டாப் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னு இருக்குது, ஸ்டாப் டாக்கிங், பேசுகிறத நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாப் ரைட்டிங், இப்போ எக்ஸாம் ஹாலெலாம் வந்து சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஸ்டாப் ரைட்டிங், டைம்ஸ் அப் ஸ்டாப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் முடிஞ்சிருச்சு, எழுதுறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஸ்டாப் கூட வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம். ஸ்டாப் டாக்கிங், ஸ்டாப் ரைட்டிங்னு. இதே இந்த வாக்கியத்துக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் சேர்த்துறோம். ஓகே, சப்ஜெக்ட் சேர்க்கும்போது ஹீ ஸ்டாப்டு ஸ்மோக்கிங் லாஸ்ட் இயர். அதாவது அவன் தொடர்ந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கடுத்து தான் என்ன பண்ணிட்டான், போன வருஷம் அவன் ஸ்மோக் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஹீ ஸ்டாப்டு ஸ்மோக்கிங் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஐ ஸ்டாப்டு யூஸிங் சோஷியல் மீடியா. என் அம்மா என்னை திட்டிகிட்டே இருந்தாங்க, ஸோ அதனால் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஸ்டாப்டு யூஸிங் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன இப்போ பார்க்கலாம். ஓகே, அழுவதை நிறுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அவள் அழுகிறத நிறுத்தலை, ஸோ அழுதுட்ருக்கா, ஆனால் அவள் அழுகிறத நிறுத்தலை அப்படின்னு நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம். அப்படின்ற போது இது வந்து ப்ரெசென்ட்டில் நெகட்டிவ் சிச்சுவேஷன், நிறுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, அப்போ நிறுத்தவில்லை அப்படின்னா ஷீ டசன்ட் ஸ்டாப், அவள் நிறுத்தவில்லை. எதை நிறுத்தவில்லை, அழுகுவதை நிறுத்தவில்லை. அப்போது இந்த இடத்துல க்ரையிங் அப்படின்னு சொல்லி போடணும். ஏன்னா இந்த வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். அப்போது ஷீ டசன்ட் ஸ்டாப் க்ரையிங். ஓகே, ஷீ டசன்ட் ஸ்டாப் க்ரையிங் அப்படின்னா அவள் அழுவதை நிறுத்தவில்லை. எழுத ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது எழுத ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எழுதுறத நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து எழுதிக்கிட்டே இரு அப்படின்னா கீப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்னா எழுத ஆரம்பி, கீப் ரைட்டிங் அப்படின்னா தொடர்ந்து எழுதிக்கிட்டே இரு, ஸ்டாப் ரைட்டிங் அப்படின்னா எழுதுவதை நிறுத்து அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போது எழுத ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னாடி டோன்ட் சேர்த்துக்கணும். ஓகே, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணாத அப்படின்னு நெகட்டிவில் சொல்லும்போது நம்ம முன்னாடி டோன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது டோன்ட் ஸ்டார்ட்
எழுத அப்படின்ற போது இந்த இடத்துல நம்ம ரைட்டிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். அப்போது டோன்ட் ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்னா எழுத ஆரம்பிக்காத, டைம் இருக்குது இன்னும் எழுத ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசுவதை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாங்கள் 2 பேரும் இங்கே 2 பேத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை வந்துருச்சு, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது பாஸ்ட் சிச்சுவேஷன் இல்லையா. ஸோ நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் அப்படின்றதுனால சப்ஜெக்ட் வந்து வி யூஸ் பண்ணியாச்சு. நிறுத்தி விட்டோம் அப்படின்ற போது ஸ்டாப்டு, வி ஸ்டாப்டு. எதை நிறுத்திட்டோம்? பேசுவதை நிறுத்திட்டோம். அப்போ பேசுவதை அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன ஆன்சர் வரும்? டாக்கிங். ஓகே, வி ஸ்டாப்டு டாக்கிங். நாங்கள் பேசுவதை நிறுத்திட்டோம் அப்படின்னு. ஒருவருக்கொருவர் அப்படின்ற போது ஈச் அதர். ஸோ வி ஸ்டாப்டு டாக்கிங் ஈச் அதர் அப்படின்னா ஒருவருக்கொருவர் பேசுவதை நிறுத்திவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஷாலு இன்ஸ்டாகிராம் உபயோகிப்பதை நிறுத்தவில்லை. ஷாலு வந்து இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு ஆப் இருக்குன்னு நான் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் ஷாலு இன்ஸ்டாகிராம் இப்போ யூஸ் பண்ணுறத நிறுத்த மாட்டேங்கிறா, நிறுத்துறதில்ல அப்படின்னு சொல்லும்போது இது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். நிறுத்தலை அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஷாலு அப்படின்றது சப்ஜெக்டாக எழுதியாச்சு. அவள் நிறுத்தவில்லை அப்படின்ற பொழுது ஷாலு அப்படின்ற சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம இங்கே டோன்ட் யூஸ் பண்ண மாட்டோம், டசன்ட் யூஸ் பண்ணுவோம். ஷாலு டசன்ட் என்ன பண்ணலை? நிறுத்தலை. அப்போ இந்த இடத்துல ஸ்டாப். ஷாலு டசன்ட் ஸ்டாப். ஷாலு நிறுத்தவில்லை. எதை நிறுத்தவில்லை? இன்ஸ்டாகிராம் உபயோகிப்பதை. அப்போது உபயோகிப்பதை அப்படின்ற போது இந்த இடத்துல நம்ம யூஸிங் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகே, ஷாலு டசன்ட் ஸ்டாப் யூஸிங். எதை யூஸ் பண்ணுறத நிறுத்தல? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது. அப்போ இங்கே இன்ஸ்டாகிராம்னு எழுதியாச்சு. ஷாலு டசன்ட் ஸ்டாப் யூஸிங் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இன்ஸ்டாகிராம் உபயோகிக்க ஆரம்பிக்காதே அப்படின்னு நீங்கள் ஒருத்தங்கிட்ட சொல்கிறீங்க. நீ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாலாம் ஸ்டார்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? டோன்ட். இந்த இடத்துல உபயோகிக்க ஆரம்பிக்காதேன்னு இருக்குது. அப்போது ஆரம்பிக்காதே அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம இங்கிலீஷில் என்ன போடுவோம்? ஸ்டார்ட் யூஸ் பண்ணுவோம். இது நெகட்டிவ், ஆரம்பிக்காத, செய்யாத அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி நம்ம டோன்ட் யூஸ் பண்ணியாச்சு. டோன்ட் ஸ்டார்ட். என்ன நீ ஆரம்பிக்காத? உபயோகிக்க. அப்போ டோன்ட் ஸ்டார்ட் யூஸிங். என்ன உபயோகிக்க? இன்ஸ்டாகிராம் உபயோகிக்க. அப்போ டோன்ட் ஸ்டார்ட் யூஸிங் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் உபயோகிக்க ஆரம்பிக்காதே அப்படின்னு அர்த்தம். அடுத்து அவள் இன்ஸ்டாகிராம் உபயோகித்து கொண்டே இருக்கிறாள். அவள் எப்போ பாரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த இடத்துல உபயோகித்து கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு வந்துருச்சு. ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு கண்டினியூஸாக செய்கிறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? கீப் யூஸ் பண்ணணும். அப்போது இது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், செய்து கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு. அப்போது ஷீக்கு பக்கத்தில் கீப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல ஷீன்றது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் இந்த வேர்பு கூட நம்ம எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணும். அப்போ நம்ம கீப் கூட எஸ் சேர்க்கணும். ஷீ கீப்ஸ். அவள் ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறாள். என்ன விஷயத்தை? உபயோகிக்கிறத. அப்போது ஷீ கீப்ஸ் யூஸிங். எதை எதை வந்து அவள் யூஸ் பண்ணுறதா வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கா? இன்ஸ்டாகிராம். அப்போது ஷீ கீப்ஸ் யூஸிங் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா அவள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஷீ கீப்ஸ் யூஸிங் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவள் இன்ஸ்டாகிராம் உபயோகிப்பதை நிறுத்தினாள். நான் அவளை வந்து திட்டேன். அவள் ரொம்ப இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நான் அவளை திட்டேன். அவள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பாஸ்ட் சிச்சுவேஷன் இல்லையா. அப்போது அவள் அப்படின்ற இடத்துல ஷீ வந்துருச்சு. அவள் நிறுத்தினாள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். அவள் எதை வந்து நிறுத்தினா? உபயோகிப்பதை நிறுத்தினா. அப்போது ஷீ ஸ்டாப்டு யூஸிங். எதை உபயோகிக்கிறத நிறுத்தினா? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறத உபயோகிக்கிறத நிறுத்தினா. அப்போது ஷீ ஸ்டாப்டு யூஸிங் இன்ஸ்டாகிராம். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஒரு 4 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த 4 சென்டென்ஸ்க்கான இங்கிலீஷில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சென்டென்ஸ் எல்லாமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.